மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவரது மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். ராஜசேகரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு மிகச் சிறப்பான ஆட்சியை புரிந்து பல நாடுகளுக்கு சென்று போர் புரிந்து வெற்றி பெற்று அவருடைய வெற்றியை உலகறிய செய்திட வேண்டும் என்பதற்காகவே இங்கே தஞ்சாவூர்ல வானுயிர பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன், அந்த மாமன்னனுக்கு தஞ்சை மக்கள் நன்றி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளான அவர் இந்த சதய நட்சத்திரத்தில் அவர் பிறந்தாரு. அவர் அரியணைய அரசனா மன்னரா பதவியேற்றதும் அந்த சதய நட்சத்திரம். அதை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் சதய விழா கொண்டாடுறாங்க. 1040வது ஆண்டு சதய விழா நேற்று கோலாகலமாக துவங்கிடுச்சு. இன்னைக்கு 2வது நாளான இன்று யானை மேல் தேவாரம் அந்த ஓலைச்சுவடியை வச்சு செல்லரித்து போன அந்த ஓலைச்சுவடிகள் மாமன்னர் ராஜராஜ சோழன் தான் மீட்டெடுத்தாரு. அவரை கௌரவிக்கும் வகையிலும் போற்று வகையிலும் அந்த ஓலைச்சுவடியை இந்த யானை மேல் வைத்து செண்டை மேல் முழங்க நாதஸ்வரம் இசை முழங்க மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஆதீனம் தருமபுர ஆதீனம் உள்ளிட்ட அனைவரும் ஊர்வலமா மாமன்னர் ராஜராஜன் சோழனின் சிலைக்கு ஆடை அணிவித்து மாலை அணிவித்து அரசு சார்பில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்துறாங்க. இதுல ஆதீனம் இந்த தமிழக அரசு மிகச்சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கு. இந்த முதல்வருக்கு பாராட்டு. இது மிகச்சிறந்த ஆன்மீக அரசா இருக்குன்னு அவர் ரொம்ப வெகுவா பாராட்டினாரு. இது இப்ப அந்த திருவிதி விழா வடக்கு வீதி, கீழே வீதி, தெற்கு வீதி என்று பெரிய கோவிலை சுற்றி 4 வீதி இணைப்பு வளம் வந்துட்டு இருக்கு. தஞ்சாவூரே விழா கூட்டம் போட்டிருக்கு. இப்ப தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் எல்லாம் இப்ப எல்லாம் மாமன்னர் ராஜராஜன் சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க. இந்த மரியாதை செலுத்திட்டே இருக்காங்க. இப்ப அது அடியில ஒரு 9 மணில இருந்து பேரபிஷேகம் நடைபெறும். சிவனுக்கு பேரபிஷேகம், பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து பட்டிமன்றம், கவியரங்கம் என மாமன்னர் ராஜராஜ சோழனை போட்டி கொண்டாடும் வகையில தஞ்சாவூர் பெரிய விழா நடத்தப்பட்டு இருக்கு. இந்த 2 நாள் விழா மிக கோலாகலமாக நடைபெற்று வருது. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.